இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா. இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோனா நம்ம கமெண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா. இதே ஒரு டாப்பிக்காக பண்ணிடலாம் தான். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ட்ரேடிங் வியூ சரிங்களா. அந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இந்த இதில் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம ஏபிசிடியில் இருக்க எல்லா லெட்டர்ஸில் இருக்க மாதிரியே A to Z வரைக்குமே எல்லா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது சரிங்களா யூஸ் பண்ணுறதுக்கு. சம் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கும் ஆகும். ஒர்க் ஆகும் மீன்ஸ் அது வந்து எப்படி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தட்ஸ் நாட் பாசிபிள் ரியலி. நீங்கள் வந்து இண்டிகேட்டர்னால் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் சரிங்களா, ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு 70% ஆஃப் த டெக்னிக்கல் அனலைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 10% வந்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸை வச்சு ஓகே கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. ஸோ ஒரு சிக்னலுக்கோசம் நீங்கள் வேணால் அது வந்து இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. மற்றபடி வந்து இண்டிகேட்டர்ஸை வச்சே மட்டுமே ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் கூட இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்ப ஓகே ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து பவர் கிரிட் எடுத்திருக்கேன் சரிங்களா. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தா இப்போ என்ன தோணும், ஓப்பனாக இருக்குது சரிங்களா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஓகே மார்க்கெட் வந்து இந்த அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லைனை வரைவோம் சரிங்களா. மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த ஜோன் ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் வரப்போ டச் ஆகுது. மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்ட்டு நான் ஒன்று வரைவேன் சரிங்களா. அப்போ நான் பார்ப்பேன், இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பேன். மார்க்கெட் வந்து என்ன ரேலியில் இருக்குதுன்னு பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து அப்சைட் ரேலியில் தான் போயிட்டுருக்கு. இப்போத்துலேருந்து 2020 நல்லா பவர் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட் சரிங்களா. ஒரு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு கூட பார்க்கலாம். ஓகே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. சரி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனாக இருந்திருக்கு. நம்மளுக்கு இது வந்து நம்மளோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது சரிங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அதுவும் சப்போர்ட் ஜோனாக எடுத்து மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியும். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து என் கண்ணுக்கு தெரியுது சரிங்களா. ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து என் கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து வர பாசிபிள்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா இந்த ஜோன் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து டச் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஃபாலோ ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வரைக்குமே. ஸோ இன்னும் இப்படி தான் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் சரிங்களா. நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கப்போ ட்ரேடிங்குள்ளே வரப்போ நான் ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணேன். அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சரிங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து லக்ஸ் ஆல்கோவில் வந்து வரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து ட்ரா பண்ணேன். பட் ஆனால் இது வந்து இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து அதுவே ஷோ பண்ணோம். இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குப்பா, இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குப்பா, உனக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது உனக்கு. அதனால் நீ என்ன பண்ண, இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நீங்கள் ட்ரா பண்ணிக்க, இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா. ஷோ பண்ண உடனே இங்கேயும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டே இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே ஃபார்மேஷன் ஆகி கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் எங்கே கரெக்டாக இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகிட்டு மார்க்கெட்டு கீழே பவுன்ஸ் பேக் ஆகும். இது வரைக்கும் மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா.
இந்த இந்த ஜோன் வரைக்குமே சரிங்களா. இந்த இருக்குல்ல, இந்த சப்போர்ட் வரைக்கும் கீழே விழ மார்க்கெட் இப்படி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான் சரிங்களா. ஒரு இண்டிகேட் பண்ணுது, ஓகே நம்ம கரெக்டாக தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஓகே இதுவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% to 10% வந்து இண்டிகேட்டர்ஸ் மூலயமா நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குதா அப்போ கரெக்டாக அப்படின்றதுக்கான செக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம் சரிங்களா. செகண்டாக வந்து அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்னு ஒரு இது ஒன்று இருக்குது, சப்ளை அண்ட் டிமாண்ட் சரிங்களா. இது வந்து என்ன ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா சப்ளை ஜோனையும் டிமாண்ட் ஜோனையும் அது வந்து நமக்கு ஷோ பண்ணும் ஓகேங்களா. எங்கே சப்ளை ஜோன் இருக்குது எங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படின்ட்டு வந்து அதை ஷோ பண்ணோம். ஸோ இதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த சப்ளை ஜோன்லேருந்து டிமாண்ட் ஜோனுக்கு வந்து போகிறப்ப எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் நம்ம வந்து மார்க்கெட் இங்கேருந்து போச்சுன்னா எவ்வளோ தூரம் ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வச்சுலாம் ட்ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து எல்லாமே ஒரு இண்டிகேஷன் கோசம் ஒரு சிக்னல் கோசம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பார்க்குறப்பயே ஒரு டெக்னிக்கலாகவே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவைப்படாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கணுன்னா வந்து நீங்கள் நிறைய சம் இண்டிகேட்டர்ஸ் அது வந்து ஆர்ஐஎஸ் அப்படின்ட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்ஸ் ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன் மோஸ்ட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு 3 வந்து இருக்கும். எப்படின்னா ஒரு 30, 50, 70 கிட்ட இருக்கும். ஸோ 3 ரேஞ்ச் இருக்கும். எப்படின்னா இந்த 30லேருந்து இந்த 50க்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 50லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 70 ரேஞ்சுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே மேலே இருந்துச்சுன்னா ஒரு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அர்த்தம். சரி இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சுமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க, ட்ரேட் எடுப்பாங்க சரிங்களா. ட்ரேட் எடுப்பாங்க மீன்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிப்பாங்க இதை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக எனக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே டிஸ்க்ளைமர்னு போட்டு ஃப்ரண்ட்டில் காட்டிடுவோம். எப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 95% தான் வந்து லாஸ் பண்ணுறாங்க ட்ரேடிங்கில், 5% தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம் சரிங்களா. அப்படின்றப்ப இண்டிகேட்டர்ஸை நம்பி இண்டிகேட்டர்ஸ்னால நீங்கள் லேர்ன் பண்ணி அதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் டெக்னிக்கலாக எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு எம்டி கிராஃப் எடுத்து ஏதாச்சும் ஸ்டாக்கோ ஒரு இதோ எடுத்து நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட்டோ தித்தோ லாயில் தெரியுதோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வருதா, இங்கேருந்து இவ்வளோ இப்படி போகுது, சரி ஓகே இந்த இடம் இந்த ஜோன் இப்படி இருக்குது, இங்கே ஒரு எம் மார்க்கில் ஃபார்மர்ஸ் டபுள் டாப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே இந்த என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும் அப்படின்ட்டு பேட்டர்ன்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு பாருங்கள். எங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெங்கே நடக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி நடக்கும். பேசிக் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் சரிங்களா. அதை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணாலே நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஓகேவா.